அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஷட்குருன்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தமா. எல்லா விஷயமும் இப்போ ஒரு குரு, அவரை குருன்றோம், இவரை ஷட்குருன்றோம். ஷட்குருனாவே இப்போ பஞ்சாட்சரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது 5 பஞ்சபூதத்தை சார்ந்தது. நமச்சிவாயம் 5. சடாட்சரம்னு ஒரு மந்திரங்குது, அது 6 மந்திரங்கள், அது முருகனை சார்ந்தது. அப்போ சடாட்சரம்ன்றதுக்கும் பஞ்சாட்சரம்ன்றதுக்கும் வித்தியாசப்படுது, ஒன்றுக்கு ஒன்று மேற்படுது. அதே மாதிரி குருன்றவர் சில விஷயம் தெரிஞ்சவர். அவர் தெரியாதவங்களுக்கு சொல்லும்போது அவருக்கு பேர் குரு. ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயமும் சொல்ல சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர் ஷட்குருவாக மாறுறார். தான் ஷட்குரு பொருள். இப்போ ஒரு கோவில் இருக்குது, கோவிலில் தேர் இருக்குது, தேரடியில் இருக்கும். ஆனால் அந்த தேரை வச்சுன்னு வந்து அதில் சாமியை அலங்காரம் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டோம். ஊரெல்லாம் சுற்றி காட்டினோடனே சாமியை இறக்கணுன்னே திருப்பி தேரடிக்க விட்டுடுவோம். அதே மாதிரி உனக்குள்ளகிற சாமியை தேரில் சிங்காச்சு ஊரெல்லாம் சுற்றி காட்டி திருப்பி எங்கே தேரை ஆரம்பிச்சு அங்கே ஏற்று போய் முடிக்கிறார். அதுதாம்மா மூலாதாரம் 10 ஆதாரம் உபதேசம். இப்போ அம்மனை கோயிலேருந்து எடுத்துன்னு வந்து ஊர்வலம்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துன்னு வரும்போது அந்த அம்மா சந்தோஷமாக வரேங்கிறாங்க, போகும்போது சோகமாக போகிறாங்கன்றாங்க. எதுக்கு சொல்கிறாங்க சாமி? போகும்போதும் சோகமாகவும் போகிறதில்ல, வரும்போது சந்தோஷமாகவும் வர்றதில்லை. இது மனுஷன் பண்ணிக்கிற கற்பனை இது. ஆனால் இந்த தெய்வம்ன்றதை எடுத்து ஊர்வலம் நம்ம மனிதன் சுற்றிட்டு அந்த தெய்வத்தை எங்கே மூலஸ்தானத்துலேருந்து எடுத்தோமோ அங்கேயே திருப்பி இறக்கும்போது அதுதான் இந்த ஆதார பாடம். அதே மாதிரி உன் உடலில் இருக்கிற அம்பாலை தூக்கிக்கின்னு ஊரெல்லாம் சுற்றி போட்டு திருப்பி எங்கேருந்து எடுத்துன்னு போனியோ அங்கேயே எடுத்துன்னு வர்றது தான் அதனுடைய அடிப்படை. இப்போ தான் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இப்போ தான் ரீசெண்டாக அம்மாவும் இறந்துட்டாங்க, மனைவியும் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த டைமில் என்ன பண்ணுறது ஏது பண்ண முடியும்? ஒன்று சாமியை தேடி போகிறதா, இல்லை இறந்த மனைவி அவங்களுக்கு தேடி போகிறதாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இளைஞங்க தப்பான வழி, பல மனக்குழப்பம் எல்லாமே வருது. இதுக்கு இந்த டைமில் யார் துணையாக இருப்பாங்க? அம்மாவும் இல்லை, வீட்டில் அண்ணன் அக்கா இவங்க தான் இருக்காங்க. நான் தனியாக வந்துட்டேன் சென்னைக்கு. என்னால் அந்த குழப்பத்தில் இருக்கவே முடியல அந்த இடத்துல. இப்போ இந்த நிலைமையில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. தப்பான வழியில் போயிடுவானோன்னு எனக்கே பல டைம் தோணுது. இல்லை தப்பான முடிவு எடுத்து நானே ஏதோ பண்ணிக்கணும்னு எனக்கே தோணுது. இந்த டைமில் என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சாமி. தாயின்றவன் நீ பிறந்த பிறகு தான் தெரியும். நீ பிறக்கிறதுக்கு முன்னே தாயின்னு தெரியாது. ஆனால் நீ தாய்கிட்ட பிறக்கிறதுக்கு முன்னே நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. முதல்ல இல்லைன்னா இப்போ பிறந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி மனைவின்றவ இடையில தான் தெரியும். முதல்ல அவள் மனைவி அவனுக்கும் தான் கணவன் மனைவி ஆக போகிறோன்னு தெரியாது. ஏன்னா இடையில தான் நீங்கள் எல்லாருமே உலகத்தில் தனித்தனியாக பிறந்தோம், எல்லாரும் தனித்தனியாக போக போகிறோம். நம்மளுடைய உயிரையோ நம்மளுடைய பழக்க வழக்கங்களையோ நம்ம மாற்றிக்கணும்னா மனித செயல்லேருந்து நம்ம மாறுபட்டுருவோம். இறைவன் நம்ம இந்த உலகத்துக்கு வாழறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறோம். மரணம்ன்றது மூச்சினுடைய அளவு தான் மனிதனுடைய வாழ்வு. மூச்சில் தான் மனுஷன் வாழ்வு இருக்குது. அந்த மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு, அவன் குணமாக மாறிடுவான். அப்போது இந்த மூச்சை தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்லை மற்ற விழுங்கில் போகிறதோ அது அறியாமை, அது மூடத்தனம். இறைவனுக்கே நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம வாழணும். எப்படி வாழணும்? திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லபடியாக ஒரு குடும்பத்தோடு வாழு, அதுவும் பரவாயில்ல. இல்லை அது எனக்கு தேவையில்லை, என் மனைவி அவளை மறக்க முடியல அப்படின்னா உன்னை தேட ஆரம்பிச்சுக்கோ. உன்னை தேட ஆரம்பிச்சுன்னா எல்லா துக்கமும் உன்னை விட்டு போயிடும். நீ தெளிவானவன் ஆகிட. இந்த உலகத்தில் நான் எதுக்கு வந்தேன், எதை செய்யணும், எதை செய்ய போகிறேன் அப்படின்றது உனக்கு விளங்கிடும். அந்த பாதையில் நீ பயணம் பண்ணினா இந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும்பா. இப்போதைக்கு நான் யாரை நம்புறது சார்? உன்னை தான் நம்பணும், நீ யாரையுமே நம்பக்கூடாது. ஏன்னா இன்னைய சூழ்நிலைக்கு நீ யாரை நம்பினாலும் உனக்கு குழப்பம்தான் வரும்.
ஆனால் இந்த சூழ்நிலையில் நீ எதை நம்பணும்னா உன்னை நம்பணும், கடவுளை நம்பணும். இது ரெண்டு தான் ஆறுதலில் கொடுக்கக்கூடியது. கடவுளும் கெடுதல் பண்ண மாட்டான், நீயும் உனக்கு கெடுதல் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல குழப்பங்களை உண்டாக்கிடுவான். அவன் அறிவு கேட்டினதை சொல்லும் போது நீ எதை செய்யணும், எதை கேட்கணும், யார்கிட்ட பேச்சை கேட்கணும்னு தெரியாமல் போயிடுவேன். அதனால் நீ அந்த மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடாது. மற்றவங்கக்கிட்ட உன் விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நீ இறைவங்கிட்ட பேசு, உங்ககிட்ட பேசு. இது ரெண்டுமே கெடுதல் பண்ணாது உனக்கு. அதை மட்டும்தான் நம்பிக்கையோடு நீ வாழணும். அந்த நம்பிக்கையை உங்ககிட்ட நான் எந்த பாதையில் போனால் நான் தெளிவானவனாக இருப்பேன், இந்த குழப்பங்கள்லேருந்து விடுபடுவேன்னா யோக பாதை மட்டும்தான் இதுக்கு விடுதலை தரும். மற்ற எந்த பக்தியோ மற்ற விஷயங்களோ இதுக்கு விடுதலை தராதுப்பா. ரொம்ப நன்றி சார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தாய்கிட்ட போனால், தகப்பங்கிட்ட போனால் ஒரு நல்ல பிள்ளையாயிரு. கடவுள்கிட்ட போய் நின்னா நல்ல பக்தனாயிரு. ஒரு குரு கிட்ட போனால் நல்ல சீடனாயிரு. ஒரு மனைவி கிட்ட போனால் நல்ல கணவனாக இருக்க பழகினிக்கலாம் பக்குவம் வந்துடும். இதெல்லாம் வராமல் ஏர்மாறாக பண்ணிக்கின்னு ஏர்மாறாக பேசிக்கின்னு இருந்தால் பக்குவம் போயிடும் நம்மளை விட்டு. முதல்ல மனிதன் பக்குவம் அடையணும். பக்குவம் அடைஞ்சால் வெற்றியும் தோல்வியும் சமமாக நினைக்கிற மனோபாவம் வந்துச்சுன்னு சொன்னாவே அவன் அமைதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவான். ஆனால் வெற்றி வரும்போது ஆரவாரமாகவும் தோல்வி வரும்போது தோண்டு போகிறதும் அது மனிதனுக்கு இயற்கையாக போச்சு. ஆனால் இந்த யோக பாதையில் வரவனுக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாக ஆகிடுவான், துக்கமும் சந்தோஷமும் சமமாக ஆகிடும். அப்படி வரும்போது அவனுக்கு அமைதி மட்டும்தான் மனிதனுக்கு நிலை. மனுஷன் உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், துக்கத்தையும் அனுபவிக்கிறான், அவனை அமைதியை அனுபவிக்க முடியல. அமைதியை அனுபவிக்கிறது தான் மனிதனுடைய வாழ்வு. ஆனால் அதை மறந்துட்டு இவன் வேறு எதுலையோ போய் ஈடுபட்டு உண்மையை தெரிஞ்சிக்காமல் வாழும்போது அந்த அமைதியை எழுந்துட்டு ஆரவாரத்தில் போய் துக்கத்தில் விழுந்து எழுந்துக்க முடியாத மாறி போகிறான். அந்த மாற்றங்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கணும் இந்த ஞான பாதைன்றதுக்கு தான் நான் இவ்வளோ பேசிக்கிறேன் சாமி. இன்றைக்கி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஆன்மீகத்தில் பொய்யோ கற்பனையோ இருக்கக்கூடாது சாமி. மற்றவன் எடுத்துக்கணும்னு நீ பேசணின்னா பொய் பேச ஆரம்பிச்சிடுவேன். நீ பேசணுன்னு மட்டும் பேசணுமே தவிர மற்றவன் எடுக்கலாம் போட்டோம், அதை பற்றி நீ கவலைப்படவே கூடாது. அதுதான் ஆன்மீகம். எந்த மகானும் மற்றவன் எடுத்துக்கணும்னு பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி மகான்ன்ற பேரில் பல பேர் போலி வேஷமாக போட்டு மிகைப்படுத்தி பேசி கடவுளை கற்பனைக்கு போய் விட்டுடுறாங்க. கடவுள் வருவார், அத்தை பண்ணி கொடுப்பாரு, உனக்கு இத்த பண்ணி. எந்த கடவுளை உனக்குள்ளே இருக்கிற கடவுளை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் தேடி எந்த கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார்? அதனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட நீ பேசுனீன்னா உண்மை போய் உனக்கு விளங்கிடும். எந்த கற்பனைக்கும் நீ போக மாட்டேன். அந்த மாதிரியான வழியை சொல்லி கொடுக்கணும். இது மக்கள் தவிக்கிறான் இன்றைக்கி. நான் அதிகமாக கடவுளை பற்றி பேசுகிறதே இல்லை சாமி. ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடு? சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, சோறு இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா? எல்லாமே இருக்கிற கடவுளை பற்றி ஏன் பேசிங்க எடுக்கணும்? குழம்பி போய்கிற மனிதனை பற்றி பேசுங்களேன். அது பல பேர் மனம் தெளியட்டுமே. தெளிஞ்சால் கடவுள் வழிபாடு நல்லா சிறப்பாக இருக்குமே. அதுக்காக மனுஷனை பற்றி அதிகமாக பேசுகிறேன், மனசை பற்றி அதிகமாக பேசுகிறேன், அப்புறமா கடவுளை பற்றி பேசுகிறேன் சாமி. இதுதான் என்னுடைய வழிபாடாக போயின்னு இருக்குது. வினையால் விதி ஏற்பட்டுச்சா, விதியால் வினை ஏற்பட்டுச்சா? இது ரெண்டுமே போத்திக்கணும் படுக்கலாமா, பத்துக்கணும் போத்திக்கலாமான்றா கதை. நமக்கு பிறவி ஏன் வந்தது அப்படின்னா, முதலாக எப்படி வந்திருக்குன்னா, இறைவன் ஒரு கருணை செய்கிறான். இந்த உயிர்கள் எல்லாம் என்னை சேர்ந்தா நல்லா இருக்குமே. ஒரு அப்பா இருக்கிறாரு, வீட்டில் ஒரு புள்ளா தருதலையாக இருக்குது. அந்த அப்பா இல்லாமல் என்ன பண்ணுவார்? லாபம் பார்க்கலாம், இவனா இப்படி இருக்குது, நாம் இருக்கிற வரைக்கும் அவனை காப்பாற்றுறோம், நம்ம போயிட்டு அவனை யார் காப்பாற்றுவா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவன் புள்ள கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு, டேய் இதை பண்ணுறான், இதை கற்றுக்கடா, நான் போனதுக்கப்புறம் உன்னை அதை காப்பாற்றண்டா அப்படின்னு தானே ஒரு அப்பாவும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அப்பா சொன்னாலும் இந்த மரமண்டைக்கு புரிய போதே கிடையாது. ஏன்னா அது பிள்ளைக்குள்ள கெத்து. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். வாலிப வயசு, அந்த வயசு மட்டும்தான் எதையுமே கேட்காத வயசு. ஏன்னால் அந்த வயசில் இருக்கிறவங்க தான் உலகத்திலே பெரிய புத்திசாலி. எந்த புத்திசாலியும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டான். ஆனால் உண்மையிலே புத்திசாலி யாருன்னா, தான் ஒரு பெரிய ஜீரோ, நான் ஒரு பெரிய வடிகட்டின முட்டாளுன்னு ஒருத்தர் நினச்சிட்டா அவன் தான் உண்மையிலே புத்திசாலி. ஆனால் அந்த வயசு அந்த சிந்தனையை அவங்களுக்கு கொண்டு வரவே வராது. அவன் 10 வாட்டி ஊந்து எழுந்து கை காலை வச்சதுக்கப்புறம் தான் ஒரு நிதானத்துக்கு வருவான். நம்ம கையில் கால் கொஞ்சம் மாதிரி அந்த மாதிரி. அப்போ அனுபவங்கள் தான் நம்மளை கரை சேர்த்துன்னு போகுது. அப்போ இறைவன் நாங்கள் பார்க்குறான், இந்த பொருளெல்லாம் தனியாக என்ன பலனே இல்லை, இது நம்மளை சேரணும்னா என்ன பண்ணுறதுன்னு முதல்ல நம்மளை படைக்கிறான். இந்த உலகத்தை படைச்சி நம்மளை படைச்சி அதை அனுபவிக்கிறதுக்கான மனசை கொடுத்து ஒரு ஆசையை தூண்டி
தனு கரணம் புவனம் போகம்னு சொல்லுவாங்க. அது 4 பொருள். அந்த 4த்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இங்கே வந்து இருக்கிற பொருளை அனுபவித்து போயிருந்தா திரும்பி நமக்கு பிறவையே இல்லை. வந்து அனுபவித்து உட்காந்த இடம் எந்துன்னு பட்டா போட்ட ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா, அப்போ வினை சேர ஆரம்பிச்சிது. அப்போ முதல் தடவையாக பிறந்தது நம்ம இறைவனுக்காக பிறந்தோம். அடுத்தடுத்த எல்லா பிறவியும் நம்மளோட வினைக்காக பிறக்கிறோம். இந்த வினையை நம்ம கழிக்கிறதுக்காக தான் பாடங்கள் பண்ணுறோம். ஏன்னா முன்ன செஞ்ச விஷயங்களெல்லாம் நம்ம இப்போ செய்யறதை நிறுத்திட்டோம். முன்ன ஃபுல்லாக இப்போ செய்கிறோமானா இல்லை. அப்போது வெளிவாகவும் உள்முகமாகவும் அந்த செயல்களை நிறுத்த வினைப்பதிவுகள் தானாக குறையும். அந்த வினைப்பகள் முற்றிலுமாக 0 எப்போ ஆகுதோ அப்போ பிறவி எடுக்க வேண்டிய வேலையே இல்லாமல் போகுது. அதுதான் சரி. அப்போது முதல் முறையில் பிடிச்சது இறைவனோட ஆசைக்காக பிறந்தோம். அதுக்கப்புறம் பிறந்த எல்லாத்தையும் என்னோட ஆசையால் பிறந்தது. அப்போ நான் என்னோடய பிறவிக்கு காரணம் நான் செஞ்ச வினை.